முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான சோயா கிரேவி தான் செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நான்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்து அடிக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். 3 துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 1 இல்லை 2 தக்காளி கூட நம்ம போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் போடுறேன். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கலாம், ஃபைன் பேஸ்ட்டாக. நம்ம இப்போ ஒரு வடக்கல் வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் நான் ஆயில் சேர்க்குறேன். ஏன்னா நல்லா காயட்டும். எல்லாம் காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குறோம்ல, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் அது நல்லா தவஞ்சு அந்த பச்சை வாசம், தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியெல்லாம் சேர்க்காமல் வணக்கினா தான் அந்த ராஸ்மல் போகும். அதுக்காக எண்ணெயிலேயே நல்லா வணங்கட்டும். நல்லா வற்றி எண்ணெய் மட்டும் தவஞ்சு வரும்ல, அந்த ஸ்டேஜு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜார் அலாசணும்ல, அந்த தண்ணியே ஒரு 1/2 டம்ளர் அந்த மாதிரி சேர்த்துட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம், கொஞ்சம் கொதிக்கட்டும். இது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி மாதிரி இருந்தால் நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பெருசாக ஒரு உருளைக்கிழங்கு அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் இப்போ சேர்க்க போகிறோம். ரொம்ப போடக்கூடாது, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டால் போதும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் சோயாவே போகிறக்கு கூட ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துனா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வேகட்டும். நம்ம ஏற்கனவே சோயாவை தண்ணியில் போட்டு தான் நம்ம ஒரு ஆவி வச்சுருக்கோம், வேக வச்சுருக்கோம். லைட்டாக உப்பு சேர்த்து, அதனால் ஃபஸ்ட்டு இது வேகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. இப்போ நான் சோயாவை நல்லா அலாசி சுடுதண்ணியில் போட்டு கழுவி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணி நம்ம
மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 or 3 மினிட்ஸ் இருந்தாலே போதும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி வச்சு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 2 or 3 மினிட்ஸ்லேயே இது வெந்துடும். இதான் வெந்துருச்சு. இப்போ நம்ம மல்லித்தலை தூவி இதை ஆஃப் பண்ணிக்கலாம். எப்போவுமே இது ஆறுனா கொஞ்சம் கெட்டியாகிடும் கிரேவி. நம்ம பேஸ்ட்டாக அரைச்செல்லாம் போட்டதுனால, அது உருளைக்கிழங்கு சேர்த்ததுனால கெட்டியாகிடும். நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி கிடைக்கும். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.